இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, திருப்புமுனையின் இன்னும் ஒரு அழகான எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் யுத்தத்தில் அமைதி என்ற தலைப்பை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு மோசமான சூழ்நிலைகளை தேவனுடைய சமாதானத்தை நாம் எப்படி அனுபவிப்பது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கைகளில் நிறைய கஷ்டங்கள் ஏற்படலாம், நிறைய போராட்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலும் எப்படி தேவனுடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், இதை பற்றி இன்னும் விளக்கமாக நம்முடன் பகிர்ந்து கொள்ள ஆகாங்ஷா வார்ட் வராங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இது எல்லாவற்றையும் எப்படி மேற்கொண்டாங்க, தேவனுடைய சமாதானம் அவர்களை எப்படி தாங்கினது என்பதை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வராங்க. வாங்க கேட்போம். வயிற்று வலிக்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்காக டாக்டரிடம் சென்ற ஆகாங்ஷாவுக்கு தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த செய்தியை கேட்பதற்கான வாய்ப்பு அமைந்தது. நான் என்னோட வயிற்று வலிக்காக டாக்டரை போய் பார்த்தேன். எனக்கு வயிறு ரொம்பவே வலிச்சது. மாத்திரை கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ஆனால் அப்போவும் என்னோட வயிற்று வலி சரியாகலை. நான் உடனே டாக்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா டாக்டர் வந்து டெஸ்ட் எடுக்கலான்னு சொன்னாங்க. நானும் டெஸ்ட் எடுத்துட்டேன். அந்த டெஸ்ட்டை பார்த்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதை பார்த்து ஆகாங்ஷா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தன்னுடைய பிறக்க போகும் குழந்தைக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்க ஆரம்பித்தார். கர்ப்பம் தரித்த 6 மாதத்தில் நிலைமை மோசமானது. நான் சாதாரணமாக ஒரு ஸ்கேன் தான் எடுத்தேன். அதுலேயே 10லேருந்து 15 சென்டிமீட்டர் இருக்கிறதா நார்மல்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இருந்ததோட அளவு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 44 வரைக்கும் இருந்துச்சு. அதாவது வயிற்றுல குழந்தைய சுற்றி நீர் இருக்குமே அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போது டாக்டர் வந்து என்ன சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னார். அந்த சிடி ஸ்கேன் மூலமாக வயிற்றில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்தா தெரியும். அது குழந்தைய ஏதாவது பாதிக்குமான்ற பிரச்சனை அப்போ தான் பார்த்து சொல்ல முடியும்னு என்கிட்ட சொன்னார். ஸ்கேன் செய்த பிறகு பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பித்தது. அதில் ஒன்று மட்டும் இல்லை, குழந்தைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையுமே அதில் தெரிய வந்துச்சு. இதில் முதல் விஷயம் என்னென்னா, குழந்தையோட மூளைக்கு போகிற நரம்பு வந்து வீக்கமாக இருந்துச்சு. அது சாதாரணமான விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு போகிற அந்த உணவு குழாய் வந்து அடைக்கப்பட்டிருந்தது. அதுவும் ஒரு பிரச்சனை வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறமா குழந்தைக்கு 2 சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு என்கிட்ட டாக்டர் சொன்னாங்க. ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு டாக்டர்கள் ஆகாங்ஷாவிடம் கர்ப்பத்தை கலைத்துவிட சொன்னார்கள். டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்குது. இந்த குழந்தைக்கு நீங்கள் எந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அதனால இந்த குழந்தைய நீங்கள் அழிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் என்னால் முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா இந்த குழந்தை எனக்கு ஜெபத்தால் கிடைச்ச ஒரு குழந்தை. அதனால் அந்த ஜெபத்தில் எதையுமே கொல்லக்கூடாதுன்னு நான் படிச்சிருக்கேன். தேவன் மேல் நம்பிக்கை வைத்தபடி ஆகாங்ஷா தன்னுடைய கர்ப்பத்தை கலைக்கவில்லை. சரியான ஒரு தருணத்தில் அவர் சிசேரியன் மூலம் குழந்தையை பெற்றார். ஒருவேளை நீர் அதிகமாக இல்லாமல் போனால் குழந்தை கீழே இருக்கும், நம்ம ஈஸியாக குழந்தை எடுத்துடலான்னு சொன்னாங்க. ஆனால் நீர் வந்து அங்கே அதிகமாக இருந்ததுனால குழந்தை வந்து மிதந்துக்கிட்டே இருந்துச்சு, கீழே வரவே இல்லை. அதனால வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதை வயிற்றுல இருந்தா எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த நிலைமையில குழந்தை மயக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் லேசாக சுவாசிச்சது. அவங்க உடனே கூட்டிட்டு போய் வென்டிலேட்டரில் குழந்தைய வச்சாங்க. டாக்டர்கள் ஆகாங்ஷாவிடம் அந்த குழந்தையை ஏதாவது ஒரு பெரிய மருத்துவமனையில் கொண்டு சென்று மீண்டும் எல்லா பரிசோதனைகளையும் செய்ய சொன்னார்கள். அங்கே கிடைத்த ரிசல்ட்டை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு சிசேரியன் நடந்து முடிஞ்சது. நான் அப்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். என்னோட மாமியாரும் என்னோட கணவரும் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு ஜபல்பூரில் இருக்கிற மருத்துவமனைக்கு போனாங்க. நாங்கள் அங்கே எங்களோட குழந்தைய எல்லா பரிசோதனையும் செஞ்சாங்க. அதில் முதல்ல நாங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, முதல்ல டெஸ்ட் எடுத்தப்போ குழந்தையோட மூளைக்கு போகிற நரம்பு வந்து வீக்கம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அது சரியாயிருக்குன்னு ரிசல்ட் வந்தது. அந்த குழந்தையோட சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னு முன்னாடி சொன்னாங்க. இப்போ அது சரியாயிருக்குன்னு சொன்னாங்க. அது எங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. நாங்கள் தேவனுக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே போல அந்த குழந்தையோட உணவு குழாயில இருந்த அடைப்பும் சரியா இருந்தது. ஓய்வுக்கு பிறகு ஆகாங்ஷா தன்னுடைய குடும்பத்தாரோடு வீட்டுக்கு திரும்பினார். தன்னுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆகாங்ஷா தேவனுடைய உதவியை அனுபவித்தார். 12வது நாள் வந்து டாக்டர் என்கிட்ட நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போகலான்னு சொன்னாங்க.
எனக்கு ஒரு வசனம் எப்போதும் நினைவுக்கு வரும். அதுல தேவன் மேல விசுவாசம் வைக்கிறவங்க முகம் எப்போதுமே வெட்கம் அடைவதில்லை. தேவன் எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் சரி பண்ணாரு. அந்த சமயத்துல நாங்க ரிலாக்ஸாக இருந்தோம். இப்போ அந்த குழந்தை நல்லா வளர்ந்து பெருசாயிடுச்சு, ஆரோக்கியமா இருக்கு, அதுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அவன் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். இன்றைக்கு ஆகான்ஷா தன்னுடைய கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தனக்கு கிடைத்த சமாதானத்திற்காக அவர் தேவனுக்கு நன்றி சொல்கிறார். இப்போவும் நாங்கள் எங்களோட குழந்தைய பார்க்கும்போது இதை பற்றி யாருக்காவது சாட்சியம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினச்சேன். எங்களோட மனசு அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இப்போ உங்களோட இதை பகிர்ந்துக்கிறேன். எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்து போகுது. தேவன் எங்கள் மேலே கருணை காட்டியிருக்காரு அப்படிங்கிறது புரியுது. அவருடைய உதவி எப்போதும் எங்களோட தான் இருக்குது. என்னுடைய இதய ஆழத்திலேருந்து நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எப்போவுமே இருப்பார், இனிமேலும் இருப்பார். இதற்காக நாங்கள் தேவனுக்கு எப்போவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆகான்ஷா வார்ட் கூறின சாட்சி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய உத்வேகத்தை தரும்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் தேவன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நம்மளால் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. நண்பர்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆகான்ஷா ஃபேஸ் பண்ணது போல் பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை விட்டே விட்டுறாதீங்க. ஒருபோதும் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை மறந்துடாதீங்க. அவர் நமக்கு மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, தேவன் எப்போதுமே உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. அவர் மிகவும் பெரியவர். அவருடைய வல்லமை எவ்வளோ பெரியது என்று அவர் கிட்ட வந்தால் தான் தெரியும். நண்பர்களே, பொதுவாக நம்முடைய குடும்பத்தில் எதுவும் இழப்பு ஏற்பட்டு விட்டால், அதாவது நமக்கு நெருங்கியவங்க யாரும் இறந்து விட்டால், அதை சுற்றி ஒரு பெரிய வேதனை நம்மக்கிட்ட இருக்கும். அதனால் குழப்பம் ஏற்படும் குடும்பத்தில். சில நேரங்களில் கில்ட் கூட வரலாம். இதே போல் ஒரு சம்பவம் பைபிளில் இருக்குது. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு அழகான குடும்பத்துடன் ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார். அந்த குடும்பத்தில் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க லாசரு, அவரோட 2 சகோதரிகள் மரியாளும் மார்த்தாளும். லாசரு உடல் நலம் குறைவுபட்டு இறந்தே போயிடுறாரு. ஆனால் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது மார்த்தாள் இயேசுவுக்கு ஒரு தூது அனுப்புகிறாங்க. இயேசுவே, சீக்கிரம் வந்து என் தம்பியை குணமாக்குங்கன்னு. ஆனால் ஜீசஸ் பொறுமையாக தான் கிளம்பி ஒரு 4 நாள் கழிச்சு தான் வராரு. அந்த 4 நாளில் லாசரு மரிச்சிடுறாரு. இயேசு கிறிஸ்து வந்த உடனே மார்த்தாள் போயிட்டு இயேசுக்கிட்ட அழுகுறாங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல இயேசுவே, என் தம்பி மரிச்சிருக்கிற மாட்டான்ல அப்படின்னு. ஆனால் மரியாளோ, வசனம் சொல்லுது யோவான் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், மரியாள் அமைதியாக அழுதுட்டு இருந்தாங்கன்னு. ஆனால் இயேசு வந்த உடனே அவர் பாதத்தில் விழுந்து அமைதியாக மீண்டும் அழத ஆரம்பித்தாங்க. அவங்க எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் நடந்த அற்புதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். லாசருவே வெளியே வா அப்படின்னு இயேசு ஒரு உரத்த குரலில் சொல்கிறாரு. லாசருவும் அவனுடைய கல்லறை விட்டு வெளியில் வராரு. நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால், எல்லாமே மறித்து விட்டது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால், இதுக்கு மேலே இதை கடக்கவே முடியாது, இதுக்கு மேலே என்னோடய லைஃபே காலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதுவும் ஒரு சூழ்நிலை நீங்கள் போய்கொண்டு இருந்தீங்கன்னா, நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக நிறையா வந்திருக்கும். இனிமேலும் வராதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக நேரிடும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம எங்கே இருக்கணும்? இயேசுவனுடைய பாதத்தில். ஏன்னா நமக்கு உண்மையான சமாதானம் அங்கிருந்து தான் கிடைக்கிறது. ஏன்னா அவர் சமாதான காரணராக இருக்கிறாரு. மெய்யான சமாதானம் உண்மையிலே தேவனிடத்துலேருந்து மட்டும்தான் வர முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் அது மாதிரியான சமாதானத்தை நமக்கு கொடுக்கவே முடியாது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இது எவ்வளவு அழகான வசனமாக இருக்குதுல்ல. நாம் தேவனை உண்மையாக நம்பும்போது, அவரை உறுதியாக பற்றி கொள்ளும்போது, தேவன் நம்மை பூரண சமாதானத்தோடு இருக்க செய்கிறாரு. நண்பர்களே, நாம் தேவனை விசுவாசிக்கும் போது, அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்போது, அவருடைய சமாதானம் நமக்கு மட்டும் அல்லாமல் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் கொடுக்கப்படுது. அப்படிப்பட்ட சமாதானம் வேறு யாராலும் இந்த உலகத்தில் நமக்கு தர முடியாது. நண்பர்களே, உங்களுக்கும் எங்களுடைய ஜெப உதவி தேவைப்பட்டால் யூ கேன் கான்டாக்ட் our prayer line. Our number is 9910401010. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இந்த இடைவேளை முடிஞ்சு நீங்கள் வரும்போது உங்களுக்கான ஒரு அழகான மராட்டி பாடலை நாங்கள் வச்சுருக்கிறோம். இணைந்திருங்கள், சீக்கிரம் சந்திப்போம்.
இந்த கண்களில் ஏராளமான கனவுகள் இருக்கிறது, அது நனவாக வேண்டும். இந்த மௌனமான வார்த்தைகளில் ஒரு சிறப்பான எதிர்காலத்திற்கான அழைப்பு இருக்கிறது. பண்டிகை கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் நீங்கள் பலவிதமான கனவுகளை நனவாக்க முடியும். உங்களுடைய உதவியால் பலருடைய வாழ்க்கையும் சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி செல்லும். இந்த முறை இந்த பண்டிகை கால கொண்டாட்டத்தில் ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்க்கை முழுமைக்குமான ஒரு பரிசை கொடுங்கள். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஆதரவு தாருங்கள். www.cbnf.org-இல் இன்றே இணையுங்கள். வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த மாதம் நம்ம யுத்தத்தில் அமைதி என்ற தலைப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கு மோசமான சூழ்நிலைகளில் தேவனுடைய சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் கடினமான சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இந்த பிரச்சனையில் நான் மூழ்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மரியாளை போல இயேசுனோட பாதத்தில் விழுந்து நம்ம அமைதியாக நம்முடைய வேண்டுதல்களை வைத்து விடுவோம். அவருடைய சமாதானம் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு பெரிதாக இருக்கிறது. ஒரு சிறிய ஜெபத்தை இப்போது நாம் ஏறெடுப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கஷ்டமான காலங்களிலும் கடினமான நேரங்களிலும் நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைவு கொள்ளட்டும் அப்பா. மரியாள் எப்படி உம்முடைய பாதத்தில் விழுந்து அழுதாளோ அதுபோல இன்று நாங்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து எங்களுடைய வேதனைகளை கொட்டுகிறோம் சுவாமி. இந்த வலியான காலங்களில் கூட எனக்கு சமாதானமே இல்லை அப்படின்னு யாரோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுடைய உள்ளத்தை நீர் தொடுங்க அப்பா. உங்களுடைய சமாதானம் எங்கள் மீது பரவட்டும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் அல்லாமல் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலும் அது படரட்டும். இயேசுவே, நீ சமாதான காரணர். உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு நீர் விட்டு போனதுக்காக நன்றி. அந்த சமாதானத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு மூலம் நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நண்பர்களே, உங்களுக்காக இந்த சிறிய ஜெபத்தை நான் பெயர் எடுத்தேன். நீங்களும் உங்களுடைய ஜெபங்களை விட்டு விடாதிருங்கள். இன்றைய வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு நம்ம இப்ப பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 900 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது. இது நிறைவேறின காலத்தில் கூட தேவனுடன் நமக்கு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. அதை சரி செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து தேவனுடனான நம்முடைய உறவை சரி பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் மட்டுமே நமக்கு இந்த சமாதானம் கிடைத்தது. ஏன்னா அவர் சமாதானக்காரனராக இருக்கிறார். அவர் கொடுக்குற சமாதானம் இந்த உலகத்தில் யாராலையும் நமக்கு கொடுக்க முடியாது. அந்த சமாதானத்தை, உண்மையான சமாதானத்தை நாம் இயேசுவை பெற்றுக்கொண்டால் மட்டுமே கிடைக்கும் நமக்கு. இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மட்டும் அல்லாமல் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சமாதானத்தை நம்ம கொண்டாடுகிறோம். சிபிஎன்னிலிருந்து நம்முடைய நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடி கொண்டு வருகிற பல்வேறு மொழிகளில் இருந்து கிறிஸ்மஸ் பாடல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம ஒரு இனிமையான மராட்டி பாடலை கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். प्रभु समो प्रेमा
நண்பர்களே, இப்பொழுது நம்ம கேட்ட பாடல் நிச்சயமாகவே இந்த கிறிஸ்மஸ் மாதத்தின் மகிழ்ச்சியை நமக்கு அதிகப்படுத்தியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரியான அழகான பாடல்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் டெடிகேட் செய்ய விரும்பினால் எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/cbn special offers என்ற லிங்கை சென்று விசிட் பண்ணி அதில் நீங்கள் உங்களுடைய விருப்பமான பாடலை உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ்க்கு டெடிகேட் பண்ணலாம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இந்த இடைவேளைக்கு பிறகு சிபிஎன் ஃபவுண்டேஷன் இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் என்னென்ன ஆக்டிவிட்டி செய்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சீக்கிரம் வந்துடுங்க. இந்த புதிய வருடம் 2024 உங்களுக்காக வருடம் முழுக்க ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கப் போகிறது. உங்களுடைய பிரியமானவர்களுக்கு பாடல்களை பரிசாக அளித்து இந்த சந்தோஷத்தை பகிர முடியும். 2024 வருடம் வெறும் 2024 ரூபாய் மட்டும் கொடுத்து அதன் மூலமாக ஒரு வருடம் முழுக்க மியூசிக்கல் நியூ இயரை கொண்டாட வைக்க முடியும். இது குறிப்பிட்ட கால அவகாசம் உள்ள ஸ்பெஷல் ஆஃபர் மட்டுமே. நேஷனல் டிவியில் 2024 வருடம் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு பாடல்களை ஒளிபரப்பி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பிரியமானவர்களுடைய புகைப்படத்தையும் டிவியில் ஒளிபரப்ப முடியும். இந்த புதிய வருடத்திற்கான சிறப்பான பரிசு இது அல்லவா? புத்தாண்டு பாடல்களை பரிசாக வழங்குவதற்காக 3 சுலபமான ஸ்டெப்புகளை பின்பற்றுங்கள். ஸ்டெப் 1, www.cbnindia.org இல் லாகின் செய்யுங்கள். ஸ்டெப் 2, ஸ்பெஷல் ஆஃபர் மீது கிளிக் செய்யுங்கள். ஸ்டெப் 3, கிஃப்ட் அண்ட் சாங் டெடிகேஷன் மீது கிளிக் செய்யுங்கள். வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம திருப்புமுனை நிகழ்ச்சியில் யுத்தத்தில் அமைதி என்ற தலைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கு மோசமான சூழ்நிலைகளில் தேவனுடைய சமாதானத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற யுத்தமான சூழ்நிலைகளிலும் போராட்டமான நேரங்களிலும் சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் சிபிஎன் ஃபவுண்டேஷன்லேருந்து ஜாய் ஆஃப் கிவிங் என்ற தீமின் மூலமாக இந்த சமுதாயத்தில் என்னென்ன மாற்றங்கள் செய்கிறாங்க என்பதை நம்ம பார்ப்போம். இது பண்டிகை காலமாக இருக்கு. இன்னைக்கு நாங்கள் எக்கோஸ் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃபோடு உரையாடி மாற்றுத்திறனாளிகள் பற்றியும் அவங்களோட வாழ்க்கையை பற்றியும் பேச போகிறோம்.
பரபரப்பான இந்த உலகத்துல பலர்கிட்ட திறமைக்கும் வேலைக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாம இந்த கொண்டாட்ட காலங்கள்ல ஒருத்தர் ஜெயிக்கணும்னு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்குள்ள ஒரு ஆழமான இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளிக்கு மறுபக்கத்துல மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகள் இருக்காங்க, ஒதுக்கப்பட்ட சமூகத்தினர் இருக்காங்க. அவங்க பலவிதமான கடினமான தடைகளை எதிர்கொள்றாங்க. அவங்களோட வாழ்க்கையில எப்பவுமே முன்னேறுவதற்கான வாய்ப்பும் திறமையும் இந்த இரண்டும் அவங்களுக்கு மறுக்கப்படுது. இந்த டிசம்பர் மாதம் நாங்க மிக ஆர்வமா இந்த ஜாய் ஆஃப் கிவிங் கேம்பை துவக்க போறோம். நாங்க கண் பார்வை இல்லாத குழந்தைகளுக்கு பிரைல் புக்கை வழங்க போறோம். அவங்களுக்கு சிறந்த பயிற்சியும் கொடுக்கறோம், வேலை வாய்ப்புக்கான பயிற்சியையும் கொடுக்கறோம், வேலை தேடுறதுக்காகவும் அதை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காகவும் டிப்ஸுகளும் வழங்குறோம். இப்படி எல்லாத்தையும் கவர் பண்றோம். எங்களுடைய இந்த முகாமானது எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடியதா இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுடைய தாய்மார்களுக்கு அவங்களோட குழந்தைகள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வாய்ப்பு இங்க வழங்கப்படுதுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படணும்னு விரும்புறோம். அதே போல இந்த குடும்பம் மிக தன்னம்பிக்கையோடும் சுகமாவும் வாழணும், அவங்களுக்கு பிரியமானவங்களும் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழணும்னு நாங்க விரும்புறோம். எங்களோட கெஃபேவுக்காக நாங்கள் கான்செப்டை முடிவு செஞ்சப்போ மாற்றுத்திறனாளிகளை வேலைக்கு வச்சு ரொம்ப வித்தியாசமான முறையில் எங்களோட ரெஸ்டாரண்ட் சேவைகளை செய்யணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். மாற்றுத்திறனாளிகள் இங்கே வேலை செய்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே உத்வேகமாக இருந்தது. நாம் அவங்கள பார்க்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யறது பேசுறது அவங்களால பண்ண முடியலனா கூட அவங்களோட திறமையினால அவங்க நம்மளை ரொம்பவே வியக்க வைக்கிறாங்க. அவங்க வேலையில ரொம்ப கவனமா இருக்காங்க. அவங்களோட வேலையில இதுவரைக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லை. அவங்க திறமையானவங்க. நம்முடைய பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவங்களுடைய விருப்பங்கள், அதோட அவங்களுடைய சமத்துவம் பாதுகாக்கப்படுவது, அவங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை கிடைப்பது போன்றவை உங்களுடைய ஆதரவு மூலமா நிரூபணமாகும். ஜாய்ஸ் ஆஃப் கிவிங் மூலமா நாம சமத்துவத்தை போற்றுவோம். www.cbnindia.org மூலமாக இன்று உங்கள் பங்களிப்பை எங்களுக்கு தாருங்கள். சிபிஎன் ஃபவுண்டேஷன் ஜாய் ஆஃப் கிவிங் என்ற தீமை வச்சு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரனுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ் மாதம் செய்கிற ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பார்த்தீங்க. நீங்களும் இதில் ஒரு பங்காற்ற விரும்புனீங்கன்னா விசிட் அவர் வெப்சைட் which is cbnf.org. அதை விசிட் பண்ணி நீங்கள் எப்படி எங்கள் கூட வாலண்டியர் பண்ணலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் முழுவதுமாக யுத்தத்தில் அமைதி எப்படி பெற்றுக்கொள்வது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கு கஷ்டமான நேரங்களில் தேவ சமாதானத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளலான்னு பேசணும். நீங்கள் கூட நான் கூட மரியாளை போன்று இயேசுவனுடைய பாதத்தில் அமர்ந்து இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவருடைய சமாதானம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்பொழுது கூட ஒரு சிறிய பாடல் உங்களுக்காக வருது. நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இந்த பாடலை கேட்டு நாம் தேவனை ஆராதிப்போம். மீண்டும் உங்களை நாளைக்கு இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.